அதிக அளவு கடன் வாங்கி வச்சிருக்கிற சில பேர்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று வருது. அந்த விசிட்டிங் கார்டில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபோனுக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாறிடும் அப்படின்னு வந்து அதில் எழுதியிருக்கு. ஹீரோ இன்னும் பல பேர் வந்து அதுக்கு வந்து அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஒரு வாய்ஸ் வந்து ஆப்போசிட்டில் கேட்குது. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து சொல்லி இத்தனை மணிக்கு வந்து அங்கே வந்துடுங்க, உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம் வந்து அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் காலில் வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க. இதை நம்பி அந்த அந்த விசிட்டிங் கார்டு யாராருக்கோ கிடைக்குதோ அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஒரு வேன் வருது அவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. அவங்க எல்லாருமே அந்த வேனில் ஏறி ஒரு அந்த வேனில் ஏறினோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு புகை மாதிரி அடித்து அவங்கள மயக்கமடைய வச்சிடுறாங்க. அந்த வேன் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. கப்பல் மூலியமாக ஒரு தீவுக்கே வந்து போயிடுறாங்க. அந்த தீவில் வந்து ஒரு கேம் நடக்குது. அந்த கேம் பேர் தான் வந்து ஸ்குவிட் கேம். இந்த கேமில் கிட்டத்தட்ட 456 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஒருத்தருக்கும் வந்து 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி 4556 கோடி ரூபா வந்து பரிசு தொகை. 7 நாள் வந்து நீங்கள் இங்கே தங்கியிருக்கணும். 6 நாள் வந்து கேம் நடக்கும். இந்த கேமில் வந்து யார் ஜெயிச்சு கடைசியாக இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் வந்து வின்னர். அவங்க யாரோ இந்த 4556 கோடியும் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகலாம். கேம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஹீரோ மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது இங்கே எலிமினேஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறது வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியுது. அதாவது வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து கொன்னுருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட வந்து ரூல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேம் முடிவில் தான் வந்து தெரியுது. 456 பேரில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க வந்து கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேமில் வந்து ஹீரோ ஜெயிச்சு கடைசியாக 4556 கோடி ரூபாயும் வந்து அவர் வந்து வீட்டுக்கு தான். ஸ்குவிட் கேம் 1 அதாவது சீசன் 1ஓட கதை. இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் வந்து கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் இது வந்து 2வது பார்ட்டோட கதையை தான் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஸ்குவிட் கேம் சீசன் 2 இந்த கதையை பொறுத்த வரைக்கும் 4556 கோடி ரூபாயை வந்து ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து அங்கே மக்கள் சாகடிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த கேம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து ஹீரோவுக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து அந்த கேமை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஹீரோ வந்து நிறைய முயற்சி பண்ணுவோம். கண்டுபிடிச்சே தீருவேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த விசிட்டிங் கார்டை வந்து ஒருத்தன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருவான். அவனை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஹீரோவோட டார்கெட்டாக இருக்கும். அவனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா யார் கேம் நடத்துகிறா, இந்த பணக்கார முதலைங்கள்லாம் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அந்த 4556 கோடி ரூபாயும் செலவு பண்ணியாச்சும் அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி நிறைய ஆட்களை வந்து வேலைக்கு எடுத்து அவங்க மூலியமாக நிறைய ட்ரெயின், நிறைய பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்க சொல்கிறாரு. ஹீரோ வந்து அந்த விசிட்டிங் கார்டை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவன் வந்து கண்டுபிடிச்சி அவன்கிட்ட வந்து பேசையில் அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுவான். என்னடா ஒருத்தன் நம்ம பிடிச்சோம், அவன் திடீர்னு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டானே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோமே, எப்படி நம்ம அந்த கேமை வந்து நிறுத்தணும் அப்படின்னு ஹீரோவுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து அந்த படத்தோட வில்லன் வந்து முகமூடி அணிஞ்சிருப்பான் எப்போதுமே. அவன் வந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் மூலமாக வந்து ஹீரோட்டையே பேசுவான். நீ இந்த கேமை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அந்த கேமை நீ விளையாண்டு தான் ஆகணும். வேணால் தடுத்து நிறுத்திப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணுவான். வேறு வழி இல்லாமல் ஹீரோ வந்து மறுபடியும் அந்த கேமில் போய் விளையாடுறதுக்காக மறுபடியும் அந்த கேமுக்குள்ளேயே போவார். அந்த தீவுக்குள்ளேயே வந்து மறுபடியும் போவார். அங்கே போய் அந்த கேமை எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக சொன்ன திரைப்படம் தான் வந்து இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2. என்ன சொல்லணுமோ சொல்லு, என்கிட்ட இருந்து என்ன வேணும்? அந்த கேமை உடனே. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீசன்லேயே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கேமு இதில் வந்து எலிமினேட் அப்படின்னா கொலை செய்யப்படுறது அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து என்ன ஒரு ட்விஸ்ட்டை வச்சு நம்மளை இழுத்துட்டு போகிறாங்க, ஒரு 9 எபிசோடு இருக்க போதே என்ன மாதிரியான கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க இந்த
இந்த படத்தில் க்யூரியாசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து வில்லனோட அந்த முகமொழியை அணிஞ்சிருப்பான்னு சொன்னல, அந்த வில்லனோட மூஞ்சை வந்து நமக்கு மட்டும் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இவன் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக அந்த முகமூடியை வந்து கழட்டியிருப்பான். பட் ஆனால் வந்து ஹீரோவுக்கு வந்து இவன் தான் வில்லன் அப்படிங்கிறது வந்து தெரியாது. முகமூடி அணிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அந்த வில்லன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோவுக்கு வந்து தெரியும். இருக்கிற எல்லாரையும் நாங்கள் அன்போட வரவேற்கிறோம். அடுத்து வரப்போற 6 நாட்களுக்கு நீங்க மொத்தம் 6 கேம். அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆனோடனே அந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு பிளேயராக வந்து அந்த வில்லன் தான் வருவான். அப்போயே நமக்கு தெரிஞ்சிடும், ஆகா இந்த வில்லனை வந்து இந்த கேமில் வந்து கலந்துக்க விட்டு நம்மளை வந்து பதப்பதைக்க வைக்க போகிறானுங்க. அதுதான் இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இதுதான் வந்து காரணமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து அங்கேயே வந்து 2வது பாகத்திலே, அதாவது 2வது எபிசோட்லேயே வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொலவெறி பிடிச்ச ஒரு வில்லன் கூட வந்து ஹீரோ வந்து இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே பயணம் செய்ய போகிறாரு. இவன்ட்டேருந்து எப்படி தப்பிச்சு இந்த மக்களை வந்து இதில் விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த பீப்புள்ஸை வந்து காப்பாற்ற போகிறாரு. அவருக்கு தெரியவே தெரியாது இவன் வில்லன் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு மன பதப்பதைப்போடையே அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போனது வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹீரோ வந்து சொல்லுவார் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட, நான் ஏற்கனவே இந்த கேமை வந்து விளையாண்டுருக்கேன். இங்கே எலிமினேஷன் அப்படின்னா வந்து கொலை செய்யப்படுறது. அதனால் நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் உயிரோட தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லுவார். பட் ஆனால் எவனுமே அதை கேட்குற மூட்லேயே இருக்க மாட்டான். அவனுக்கு வந்து காசு தான் முக்கியம், இவன் ஏதோ ஒன்று நம்மளை குழப்புறதுக்காக ஏதோ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுங்கெல்லாம் யோசிப்பானுங்க. கடைசியாக ஃபஸ்ட்டு கேமோட முடிவில் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போவாங்க. அப்போ தான் வந்து இவர் சொன்னதை வந்து அவங்க எல்லாருமே நம்புவாங்க. பாதி பேர் வந்து நம்பி அவங்க கூட வந்து இருப்பாங்க, பாதி பேர் வந்து இவனுக்கு எகென்ஸ்டாக ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அவனை நம்பி அவனை நல்லவன் மாதிரியே நடித்து அந்த வில்லனும் வந்து ஹீரோவோட பக்கத்துலேயே வந்து இருந்துக்கிட்டு நல்லவன் மாதிரி நடித்து சில விஷயங்கள்லாம் செய்வான். அதான் அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதே அந்த ஒரு எலிமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன். போன பார்ட்டில் வந்து ஒரு போலீஸ்காரன் இந்த மாதிரி ஒரு கேம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த தீவுக்கு ஒரு அவனாகவே வருவான். அவன் வந்து கடைசியாக வந்து இந்த வில்லன் வந்து அவனை சுற்றுவான். அவன் மறுபடியும் வந்து இந்த தீவை வந்து தேடிக்கிட்டே இருப்பான். அவனும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த இடத்த தேடி வந்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி விஷயங்களும் இதில் வந்து காட்டுவாங்க. இந்த கேம் காட்டுவாங்க. அப்படியே மாற்றி அப்படியே ஜிக்ஸாக் மாதிரி போயிட்டுருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இந்த படம். என்ன அவசரம், இறங்கி போய் இறங்கினதுக்கு அப்புறம் சரக்கு போட்டுகிட்டே பேசலாம். கடைசியாக ஹீரோ வந்து இந்த கேமை வந்து வின் பண்ணாரா, இல்லை அந்த மக்களை வந்து காப்பாற்றினாரா, இல்லை தடுத்து நிறுத்துறதுக்கு தானே இந்த கேமுக்குள்ளேயே போனார், கடைசியில் தடுத்து நிறுத்திட்டாரா என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்குவிட் கேம் 2 சீசன் 2ஓட முழு கதையேங்க. எதுக்காக இப்போ இந்த 2 பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் பார்ட் பேசிட்டோம். இது 2வது பார்ட்டு. அடுத்த மாதம் 27ஆம் தேதி வந்து 3வது பாகம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதோட ஆட் வந்து பார்த்தேன். சரி இதை போட்டுடலாம் நம்ம நான் ஆக்சுவலாக இந்த படம் வந்து முதல்லே பார்த்துட்டேன். இப்போ இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன் டைம் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல வெப் சீரிஸு. தேங்க்யூ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.